Dear friends, welcome to my channel College Campus. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பாரதியார் யூனிவர்சிட்டியினுடைய ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ஃபார் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டுடைய பார்ட் 2 வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மார்ட்டின் லூதர் கிங் ஸ்பீச்சோடு நம்ம முடித்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கேள்விகள் பதில்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா, explore the evolution of thought in Martin Luther King's speech and the succession of dreams with regard to various states of America given below. Evolution of thought of Martin Luther King speech பற்றி கேட்குறாங்க, அவருடைய ட்ரீம்ஸ் பற்றி கேட்குறாங்க, அந்த ட்ரீம்ஸில் அவர் என்னென்னலாம் நினச்சாரு அப்படிங்கிறத பற்றி கேட்குறாங்க. அது ரிலேட்டடான கொஷின்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது ஒரு பெரிய பேராகிராஃப். நம்ம திரும்ப அந்த பேராகிராஃபை கொடுக்குறதுல எந்த யூஸும் இல்லை. ஸோ அந்த பேராகிராஃபில் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி பதில்களை மட்டும் கொடுத்துருக்குறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, என்னென்ன ஸ்டேட்ஸை பற்றி அவர் என்னென்ன கனவு கண்டார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ரெட் ஹில்ஸ் ஆஃப் ஜார்ஜியா, ரெண்டாவது ஸ்டேட் ஆஃப் மிசிசிப்பி, மூணாவது ஸ்டேட் ஆஃப் அலபாமா, நாலாவது transformation of the juggling discourse of nation into transformation of the juggling discourse of the nation into அஞ்சாவது after freedom all of the God's children அப்படின்னு கேட்டிருக்காங்க கேள்விகள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா அந்த கேள்விகளுக்கான பதில்களே நம்ம பார்க்கலாம். இப்போ அவர் கண்ட கனவில் ரெட் ஹில்ஸ் ஆஃப் ஜார்ஜியா எப்படி இருந்தது, எப்படி இருக்க போகுது அப்படின்னு அவர் கனவு கண்டார். அப்படின்னா, the sons of former slaves and the sons of former slave owners will be able to sit down together at the table of brotherhood அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது கொத்தடிமைகளுடைய மகன்களும் கொத்தடிமை முதலாளிகளினுடைய மகன்களும் சகோதரத்துவம் என்ற மேஜையில் ஒன்றாக அமர்வார்கள் அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறாரு. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் மிசிசிப்பி எப்படி மாறும் அப்படின்னு அவர் கனவு கண்டிருக்காருன்னா, a state sweltering with heat of injustice, sweltering with heat of oppression will be transformed into an oasis of freedom and justice. அப்படின்னா, எந்த ஒரு மாநிலம் இன்ஜஸ்டிஸினுடைய மையமாக இருக்குதோ, எந்த ஒரு மாநிலம் ஆப்ரஷன் அடக்குமுறையினுடைய மையமாக இருக்குதோ, அது சுதந்திரம் மற்றும் நீதியினுடைய ஊற்றாக மாறும். It will be transformed into an oasis of freedom and injustice. இதுதான் பதில். It will be transformed into an oasis of freedom and injustice அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது ஸ்டேட் ஆஃப் அலபாமா எப்படி இருக்கும், ஸ்டேட் ஆஃப் அலபாமா எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. Black boys and black girls will be able to join hands with little white boys and white girls as sisters and brothers. கருப்பின குழந்தைகள் வெள்ளையின குழந்தைகளோடு சகோதரர்களாக பழகக்கூடிய வாய்ப்பு அமையும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஜாக்லிங் டிஸ்கார்ஸ் ஆஃப் அ நேஷன் இன்டூ அப்படின்னு கேட்குறாங்க. ஜாக்லிங் டிஸ்கார்ஸ் ஆஃப் அ நேஷன் இன்டூ, அந்த நேஷன் எப்படி மாறும் அப்படின்னா, இன்டூ அ பியூட்டிஃபுல் சிம்ஃபனி ஆஃப் பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்கிறார். இட் வில் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டூ அ பியூட்டிஃபுல் சிம்ஃபனி ஆஃப் பிரதர்ஹுட், சகோதரத்துவனுடைய அழகான இசையாக மாறும் அப்படின்னு சொல்கிறார். ஆஃப்டர் ஃப்ரீடம் ஆல் த காட்ஸ் சில்ட்ரன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆஃப்டர் ஃப்ரீடம் ஆல் த காட்ஸ் சில்ட்ரன் என்ன பண்ணுவாங்கன்னா, வில் பி ஏபிள் டு சிங் வித் அ நியூ மீனிங், ஒரு புதிய அர்த்தத்தோடு இசைப்பார்கள் பாடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வில் பி ஏபிள் டு சிங் வித் அ நியூ மீனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த ஸ்லைட் பார்த்தீங்கன்னா, கிவ் த ஆந்தனிம்ஸ் for the words given below. You have to understand that synonyms means meanings and antonyms means opposites. So in this case here, antonyms means opposites. So let us discuss about the antonyms of the following words. First, rebellious. Rebellious, the opposite for rebellious is obedient or submissive. The opposite word for rebellious is obedient or submissive. Slavery
the opposite word for slavery is liberty or independence. Prodigious, the opposite word for prodigious is small, little or ordinary. The opposite word for prodigious is small, little or ordinary. Poverty, the opposite word for poverty is wealth or abundance. The opposite word for poverty is wealth or abundance. Justice, the opposite word for justice is injustice. Opposite word for justice is injustice. Friends, இந்த அடுத்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டான் கில்பர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சைக்காட்டிஸ்ட் சொன்ன கருத்தை ஒரு மிகப்பெரிய பேராகிராஃபாக கொண்டு வந்து அதில் கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த டான் கில்பர்ட் ஸ்பீச் ஆன் சைக்காலஜி ஆஃப் யுவர் ஃப்யூச்சர் செல்ஃப், அவர் வந்து ஃப்யூச்சரை பற்றி, டைமை பற்றி பேசியிருக்கிறாரு. ஸோ அதை பற்றின கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க, அதுக்கான பதில்களை நாம் பார்க்கலாம். இப்போ வந்து லிசனிங் எக்ஸசைஸ், இது எதுக்கு கீழே வருது? லிசனிங் எக்ஸசைஸு கீழே வருது. லிசனிங் எக்ஸசைஸ் டான் கில்பர்ட் ஸ்பீச் ஆன் த சைக்காலஜி ஆஃப் யுவர் ஃப்யூச்சர் செல்ஃப். முதல் கேள்விகளை வரிசையாக நான் சொல்லிடுறேன். வாட் யூ திங்க் இஸ் த ஃபீல்ட் ஆஃப் த ஸ்பீக்கர்? ரெண்டாவது கேள்வி, வாட் இஸ் த ரிக்ரெட் ஆஃப் த ஸ்பீக்கர் ஆஸ் ரிகார்ட்ஸ் டு அவர் பாஸ்ட் டெசிஷன்? தேர்ட் கொஸ்டின், how does the speaker express his opinion about the pace of change of people in relation to their age? நாலாவது, which components are presented as the 5 dimensions of human personality? அஞ்சாவது, how does time impact upon people and their decisions? ஃபஸ்ட்டு கேள்வி, இந்த ஸ்பீக்கர் எதை பற்றி பேசுகிறார், அவர் எந்த துறையை சார்ந்தவர்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது, நம்மளுடைய பாஸ்ட் பற்றி எதை நீங்கள் வருத்தப்படுறீங்க, நம்ம பாஸ்ட்டில் செய்த அந்த செயல்களில் எதை பற்றி வருத்தப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது, மக்கள் தன்னுடைய வயதின் காரணமாக தன்னுடைய வயதையும் மாற்றத்தையும் எப்படி பார்க்குறாங்க, அதற்கு அந்த வயதுக்கும் மாற்றத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பை எப்படி பார்க்குறாங்கன்னு கேட்குறாங்க. அடுத்தது, ஹியூமன் பர்சனாலிட்டியினுடைய 5 பிம்பங்கள், 5 டைமென்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அஞ்சாவது கேள்வி, மனிதனுடைய செயல்பாட்டில் நேரம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது? ஹவு டஸ் டைம் இம்பேக்ட் அப்பான் பீப்புள் அண்ட் தேர் டெசிஷன்ஸ் அப்படின்னு ஸ்லைடில் டான் கில்பர்ட் ஸ்பீச்சினுடைய ஆன்சர்ஸ் என்னன்னு பார்ப்போம். இப்போ டான் கில்பர்ட் பிலாங்ஸ் டு விச் ஃபீல்டு அப்படின்னு கேட்டதுக்கு வந்து சைக்காலஜி. ஹீ இஸ் அ சைக்காட்டிஸ்ட், அதனால் ஹீ பிலாங்ஸ் டு சைக்காலஜி. அதை பற்றி தான் அவர் பேசியிருக்காரு. ரெண்டாவது கொஸ்டின் வந்து, டான் கில்பர்ட் வந்து ஒரு ஸ்பீக்கராக நீங்கள் எந்த டெசிஷனை ரிக்ரெட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, why do we make decisions that our future selves so often regret? ஃப்யூச்சரில் நீ கவலைப்படுற மாதிரியான வேலைகளை இப்போ எதுக்கு செய்கிற? why do we make decisions that our future self so often regret? அந்த மாதிரியான செயல்கள் ஏன் செய்கிற அப்படின்னு வருத்தத்தோடு கேட்குறாரு. அடுத்த கேள்வி, மனிதனுடைய வயதிற்கும் மாற்றத்திற்கும் உள்ள தொடர்பை பற்றி கேட்குறாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சேஞ்ச் டஸ் ஸ்லோ டவுன் ஆஸ் வி ஏஜ். மூணாவதுக்கான பதில் என்னென்னா, சேஞ்ச் டஸ் ஸ்லோ டவுன் ஆஸ் வி ஏஜ் பட் இட் டசன்ட் ஸ்லோ நியர்லி as much as we think. மாற்றம் வந்து வயது ஆக குறையுது, மாற்றத்திற்கான வேகம் குறையுது, ஆனால் நாம் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப மெதுவாலாம் அது செயல்படலை. சேஞ்ச் டஸ் நாட் ஸ்லோ டவுன் as we age but it doesn't slow nearly as much as we think அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது, 5 டைமென்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் ஆர் தி 5 டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் பர்சனாலிட்டி அப்படின்னா, நெர்காட்டிசம், ஓப்பன்னஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ், அக்ரியபிள்னஸ், எக்ஸ்ட்ராவர்ஷன் அண்ட்
கான்ஸ்டன்டினியூஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் ஆர் தி 5 dimensions ஆஃப் பர்சனாலிட்டி? நெர்காட்டிசம், ஓப்பன்னஸ், எக்ஸ்பீரியன்ஸ், அக்ரியபிள்னஸ், எக்ஸ்ட்ராவர்ஷன், கான்ஸ்டன்டினியூனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டைம் எப்படி இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் இஸ் அ பவர்ஃபுல் ஃபோர்ஸ். இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அவர் ப்ரிஃபரன்சஸ், இட் ரீஷேப்ஸ் அவர் வேல்யூஸ், it alters our personality அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் வந்து இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் ஃபோர்ஸ். இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அவர் ப்ரிஃபரன்சஸ், இட் ரீஷேப்ஸ் அவர் வேல்யூஸ், இட் ஆல்டர்ஸ் அவர் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்லைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டான் கில்பர்ட் ஸ்பீச்சை பேஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த டான் கில்பர்ட்னுடைய பேராகிராஃபை நீங்கள் படிக்கணும். அதிலிருந்து அவங்க கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. அந்த கேள்விகளுக்கான பதிலை தான் நான் கீழே கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, people usually underestimated how much change they would experience over the next 10 years. Here he is asking a doubt that people usually underestimated how much change they would experience over the next 10 years. True or false அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் ட்ரூ. அடுத்த 10 வருடங்களில் நான் எவ்வளவு மாற்றத்துக்கு உட்படுவேன் என்பதை பீப்புள் தவறாக மதிப்பிடுகிறார்கள், குறைவாக மதிப்பிடுகிறார்கள். உண்மையா பொய்யான்னு கேட்குறாங்க. அது உண்மைதான். பீப்புள் யூஸ்வலி அண்டர் எஸ்டிமேட்டட் ஹவு மச் சேஞ்ச் தே வுட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர் த நெக்ஸ்ட் 10 years. ட்ரூ. எஸ், தே அண்டர் எஸ்டிமேட் அப்படிங்கிறது தான் அதுக்கு பதில். எவ்ரி ஒன் ஆஃப் யூ டஸ் நாட் நோ த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஸ்லோஸ் டவுன் இன் பீப்புள் ஆஸ் தே ஏஜ். Every one of you does not know that the rate of change slows down in people as they age. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மக்கள் வயதாக வயதாக அவர்களுடைய மாற்றத்திற்கான வேகம் குறையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட மாற்றத்திற்கான வேகம் குறையாது. உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபால்ஸ். ஏன்னா அதில் டஸ் நாட்னு வருது இல்லையா, போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். டஸ் நாட் அப்படின்னு அந்த இடத்துல வர்றதுனால நம்ம முதல் ஸ்லைடில் என்ன பார்த்தோம்? குறையும்னு பார்த்தோம். இங்கே குறையாதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதனால் வந்து இட் இஸ் ஃபால்ஸ். அடுத்த கொஷின் பாருங்கள். எவ்ரி 10 years தேர் சீம் டு ஹாவ் கம் சேஞ்சஸ் இன் பீப்புள் இன்க்ளினேஷன் டுவர்ட்ஸ் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் லைக் மியூசிக், ட்ரெஸ், ஃபுட் அண்ட் ஸோ ஆன். அதாவது 10 வருடம் கழித்து மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களில் அவன் தன்னுடைய வாழ்வியல் முறை, அதில் குறிப்பாக மியூசிக், ட்ரெஸ், ஃபுட் இதெல்லாம் மாற்றிக்குவானா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், ஹி மே சேஞ்ச். நான்வெஜ்ஜாக இருக்கிறவங்க வெஜிடேரியனாக மாறுவான். வெஸ்டர்ன் மியூசிக் கேட்குறவங்க கர்நாடிக் மியூசிக் கேட்பாங்க. ஸோ இட் இஸ் ட்ரூ. எவ்ரி 10 years தேர் சீம் டு பி சம் சேஞ்சஸ் இன் த பீப்புள்ஸ் இன்க்ளினேஷன் டுவர்ட்ஸ் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் லைக் மியூசிக், ட்ரெஸ், ஃபுட் அண்ட் ஸோ ஆன் அப்படின்னா எஸ், இட் இஸ் ட்ரூ. அடுத்த கேள்வி பாருங்கள். டைம் இஸ் நாட் அ பவர்ஃபுல் ஃபோர்ஸ். இந்த இடத்துல நாட் வருது. டைம் வந்து பவர்ஃபுல்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ டைம் இஸ் நாட் அ பவர்ஃபுல் ஃபோர்ஸ் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு, த பாசிங் ஆஃப் இயர்ஸ் ரீஷேப்ஸ் யுவர் வேல்யூஸ் அண்ட் ஆல்டர் அவர் பர்சனாலிட்டிஸ். இந்த வருடங்கள் கழிய உங்களுடைய வேல்யூஸும் உங்களுடைய பர்சனாலிட்டியும் சேஞ்ச் ஆகும், மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், இட் இஸ் ட்ரூ. த பாசிங் ஆஃப் இயர்ஸ் ரீஷேப்ஸ் யுவர் வேல்யூஸ் அண்ட் ஆல்டர்ஸ் யுவர் பர்சனாலிட்டி. இட் இஸ் ட்ரூ. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாஸ்ட் ஸ்லைட் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் அவுட் த சினானிம்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ். Emancipation. First you need to understand what is the meaning of a synonym. Synonym means meanings. So emancipation. What is the meaning of emancipation? Emancipation means liberation. Next word is sheared. The meaning of sheared means burn or scorch. The meaning of sheared means burn or scorch. The third word is sweltering. Sweltering. The meaning of sweltering is uncomfortably hot. The meaning of sweltering is uncomfortably hot. The next word is
nullification. The meaning for nullification is invalidation or annulment. The meaning of nullification is invalidation or annulment. The last word is juggling. The word juggling means jingle, tinkle or ringing. The word juggling means jingle, tinkle or ringing. Friends, இது என்னுடைய part 2 வீடியோ from college campus. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணால் தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஆல். See you tomorrow. Jai Hind.